அத்தனை பேரும் அங்கே போய் அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்து பேசிய பொழுது அரிட்டாப்பட்டி மக்கள் நமது அமைப்பு செயலாளர் சரவணன் அவர்களிடமும் என்னிடமும் மக்கள் செல்வரை இங்கே அரிட்டாப்பட்டிக்கு அழைத்து வாருங்கள், அவர் வந்து பேசினால் எங்கள் போராட்டத்துக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கும் என்று எடுத்து சொன்னது நிமித்தம் நானும் அமைப்பு செயலாளர் சரவணன் அவர்களும் மக்கள் செல்வரிடத்தில் எடுத்து சொல்லி அரிட்டாப்பட்டிக்கே வந்து அந்த மக்கள் முன்னிலையிலே போராடி கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் முன்னிலையிலே மக்கள் செல்வர் அவர்கள் பேசினார்கள். என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் நினைத்தோம், மக்கள் செல்வர் வருகிறார், போராடக்கூடிய மக்களை பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு போராடினாலும் உங்களோடு நான் இருப்பேன் என்ற ஒற்றை வரியை சொல்வார் என்று எதிர்பார்த்தோம். அதற்கு மாறாக போராட்ட களத்திலே மக்களை வந்து சந்திப்பதற்கு முன்னாலேயே பேச வேண்டியவரிடம் பேசிவிட்டு வந்து டங்ஸ்டன் திட்டம், அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டம் இங்கே வராது என்று எடுத்து சொன்ன முதல் தலைவர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தான். காரணம், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியிலே நமது அரசியல் பயணத்தை அமைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பயணித்து வருகிறது. மக்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான் நோக்கம் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே பேசிய அக்கா வளர்மதி ஜெபராஜ் அவர்கள் எடுத்து சொன்னதை போல அதிகாரத்தில் இருப்பதெல்லாம் அவர்களின் குடும்ப பணப்பெட்டியை நிரப்பிக் கொள்வதற்காகத்தான் ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மு.க. ஸ்டாலின் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு முதலமைச்சர் என்கின்ற கருத்துக்கு யாருமே இங்கே செல்வது கிடையாது. பொம்மை முதலமைச்சர் என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் பதவிக்கு தகுதி பெறாத ஒருவர் முதலமைச்சராக வந்ததே தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் முதலமைச்சரானது பத்தாது என்று சொல்லி இவர் மகனையும் துணை முதலமைச்சராக ஆக்குகின்றார்கள் என்றால், தந்தை முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் என்று சொன்னால் இது என்ன நாடா? மன்னராட்சியா? இது ஜனநாயகம் தான். ஜனநாயகத்தின் பேரிலே மன்னராட்சி இவர்கள் அல்லவா இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இவர்கள் குடும்பமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மந்திரிகளும் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது? இங்கே பேசிய அண்ணன் டாக்டர் கதிர்காம அவர்கள் எடுத்து சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சொத்து வரி 100% உயர்ந்திருக்கிறது. 100% வரை உயர்த்தி இருக்கின்றார்கள். மின்சார கட்டணம் 3 முறை, அதாவது 37% திமுக ஆட்சி வந்ததற்கு பின்னால் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆவினிலே பால் பொருட்களுடைய விலை 6 முறை இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சொத்து வரி, குழாய் வரி, குடிநீர் வரி என்று வரிகள் மூலமாகவும் கட்டணங்கள் மூலமாகவும் தொடர்ச்சியாக அவர்கள் மக்கள் தலையிலே சுமையேற்றுகின்றார்கள். அமைச்சர் மூர்த்தி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பத்திரப்பதிவு துறையிலே எவ்வளவு பெரிய முறைகேடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வழிகாட்டு மதிப்பீடு இன்றைக்கு 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. முத்திரை தாளினுடைய மதிப்பு 2 மடங்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தின் விலை 40% இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. சாலை வரி 15% இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. தொழில் வரி என்று புதிதாக இப்பொழுது போடுகின்றார்கள். ஆக மக்களுக்கு பொருளாதார சுமையை அடுத்தடுத்து திமுக அரசு ஏற்றுகிறது. சரி, மக்களுக்கு நல்லதைத்தான் செய்ய முடியவில்லை, போலியான திட்டங்களை இன்றைக்கு அறிவிக்கின்றார்கள். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்று சொல்கின்றாரே, விலைவாசி என்ன ஆயிற்று? 1000 ரூபாய் கொடுத்து விட்டு விலைவாசியை 3 மடங்கு இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் நீங்கள் பத்திரிகையில பார்த்திருப்பீர்கள், முதலமைச்சர் தனது சகாக்களோடு சேர்ந்து போதைப் பொருளிலே இருந்து, அந்த போதையில இருந்து மீள்வதற்கான மருத்துவமனைகளை தமிழ்நாடு முழுக்க திறந்து வைக்கின்றார். மறுவாழ்வு மையங்கள் என்று சொல்லி மருத்துவமனைகளை நேற்று அமைச்சர்கள் அத்தனை பேரும் அவரவர்கள் மாவட்டத்திலே திறந்து வைத்தார்கள். வேடிக்கையாக ஒன்று சொல்வார்கள், தங்க கம்மல் வாங்குவதற்கு கடன் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்காக அந்த கம்மலையே அடகு வைத்த கதையாக நீ மறுவாழ்வு மையங்களை எதற்காக திறக்கின்றாய்? டாஸ்மாக் கடைகளை மூடினால் மறுவாழ்வு மையங்களை திறக்க வேண்டிய சூழ்நிலை எதற்கு வருகிறது என்பதை மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்கின்றார்கள். போதைப் பொருட்களின் புழக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தாராளமாக இருக்கிறது. அதை தடுத்தால் மறுவாழ்வு மையங்கள் எதற்காக திறக்க வேண்டும்? இன்றைக்கு அதை செய்யக்கூடிய அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்வையில் இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் இதை சொல்வதற்கு காரணம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 முதலமைச்சராக வந்த பொழுது முதல் கோப்பிலே கையெழுத்திட்டார்கள். ஆண்டுக்கு 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று சொல்லி கையெழுத்து போட்டு 500 டாஸ்மாக் கடைகளை 2016 மூடிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள்.
அவர் சென்றதற்கு, அவர் மறைந்ததற்கு பின்னால் அதே பாணியை பழனிசாமி பின்பற்றி இருந்தால் 4 ஆண்டு காலத்தில் 2000 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கும். அதே பாணியை ஸ்டாலின் பின்பற்றி இருந்தால் 4 ஆண்டு காலத்திலே மேற்கொண்டு 2000 கடைகள், ஆக மொத்தம் 4000 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கும். செய்கின்றார்களா? அதை செய்யவில்லை. அதை செய்யாமல் மக்களுக்கு எல்லா வகையிலும் துன்பத்தை தரக்கூடிய வேலையைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் பின்னணியில் இருப்பது யார்? ஜாஃபர் சாதிக், திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர். அதன் பிறகு இப்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் பாலியல் குற்றவாளி, திமுக தொடர்புடையவன். ஆக குற்றங்களை செய்வது அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்புடையவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்பதற்கு சாட்சியாக ஒவ்வொரு நாள் நடைபெறக்கூடிய குற்றங்கள் தான் இன்றைக்கு சாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பொருளாதார சுமை ஏற்றுகின்றார்கள். மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க முடியவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே மக்களுக்கு பரிபூரண பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அம்மா ஆட்சி காலத்திலே தான் பெண் போலீஸ், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டது. பெண் கமாண்டோக்களை உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர் நடத்தக்கூடிய ரெட் ஜெயன்ட் மூவிஸ், தமிழ்நாட்டிலே வெளிவரக்கூடிய அத்தனை பெரிய திரைப்படங்களையும் அவர்கள் தான் எடுக்கின்றார்கள். ஆக கருணாநிதி குடும்பம் அன்றைக்கு அவர் இருந்த பொழுது எப்படி அந்த குடும்பம் சூறையாடியதோ அதே போலத்தான் இன்றைக்கு தாத்தா ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு, தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மாவின் மறு வடிவாக, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழித்தோன்றலாக திகழக்கூடிய மகத்தான தலைவர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள். இங்கே சோழவந்தான் தொகுதியிலே கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தங்களது பணிகளை வேகப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஆண்டு இந்நேரம் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு. அதைத்தான் இங்கே பேசிய அண்ணன் டாக்டர் கதிர்காமம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். கிராமத்திலே சொல்வார்கள், தட்டிவிட ஆள் இல்லை என்று சொன்னால் கரையான் புற்று கூரை வரை ஏறிவிடும் என்று சொல்வார்கள். ஆக தட்டி விடுவதற்கு ஆள் வேண்டும். திமுக ஆட்சியை 2026 தட்டி விடுவதற்கு மிகச்சரியான தலைவர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். அந்த கூட்டணியை வீழ்த்துவதற்காக மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி தான் சரியாக மாற்று. அதைத்தான் டாக்டர் கதிர்காமம் அவர்கள் சொன்னார்கள். இந்த என்டிஏ கூட்டணியிலே அதிமுக வந்து சேர வேண்டும் என்று மக்கள் செல்வர் அவர்கள் மதுரையிலே செய்தியாளரிடத்தில் தெரிவித்தார்கள். அவர்கள் மறுக்கிறார்கள். என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு எல்லா வகையிலும் உதவ வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட். தடையாக இருக்கக்கூடிய நபர் எடப்பாடி பழனிசாமி. எதற்காக தடுக்கிறார்? திராவிட முன்னேற்ற கழகம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலே விசாரணையை வேகப்படுத்திவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பெடுப்பதற்கு முன்னாலே என்ன சொன்னார்? தேர்தல் வாக்குறுதியாக 90 நாட்களில் கொடநாடு கொலை குற்றவாளிகளை மக்கள் மன்றத்தின் முன்னால் நிறுத்துவேன், நீதிமன்றத்தில் நிறுத்துவேன் என்று ஸ்டாலின் சொன்னாரே. இன்னைக்கு என்ன ஆயிற்று? 4 கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே நேசக்கரத்தை நீட்டினார்கள். அம்மாவின் ஆட்சியை அமைக்கலாம் என்று சொல்லி நேசக்கரத்தை நீட்டினார்கள். அதை பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்நேரம் இந்த திமுக ஆட்சி அமைந்திருக்கார். மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவின் அரசை அமைந்திருக்கும். ஆனால் பழனிசாமி தன்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆராக, புரட்சி தலைவி அம்மாவாக கருதி கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்து இன்றைக்கு அந்த பதவிக்கென்று தகுதி இல்லாத ஒரு நபராக பழனிசாமி மாறி இருக்கிறார். இன்றைக்கு சொல்கிறார், மிகப்பெரிய கூட்டணியை அடுத்த தேர்தலுக்கு நான் அமைக்கப் போகிறேன் என்று பழனிசாமி சொல்கிறாரே. இதே பொய்யைத்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சொன்னார். என்ன ஆயிற்று? மன்சூர் அலிகான் கூட உங்கள் கூட்டணிக்கு வரவில்லை. அடுத்த தேர்தலுக்கும் அதே தான் சொல்கிறார், மிகப்பெரிய கூட்டணி அமைப்பேன் என்று சொல்லி. நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். பழனிசாமி நம்பகத்தன்மை இல்லாத நபர், இவன் பின்னால் போய் சேரக்கூடாது என்று முடிவெடுத்து யாரும் பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக பக்கத்திலே கூட போக மாட்டார்கள்.
இதற்கு மாற்று மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் சொன்னதை போல என்டிஏ கூட்டணிக்குள் அவர்கள் வர வேண்டும். அப்படி வரவில்லை என்று சொன்னால் பழனிசாமி தலைமையிலான அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலிலே தனித்து விடப்படும். அதைத்தான் இன்னைக்கு கதிர்காமன் சொன்னார். நேற்றைய தினம் தேனியிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே சொன்னோம். தென் மாவட்டம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வளர்த்தெடுத்த கட்சியை வளர்த்தெடுத்த இடம். இங்கேதான் போட்டியிட்டார்கள். மதுரை மேற்கில வந்து புரட்சி தலைவர் போட்டியிட்டார், ஆண்டிப்பட்டியில போட்டியிட்டார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்டார்கள். கட்சி வளர்த்த இடம் அந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே பல பூத்துகளிலே அதிமுக ஒற்றை இலக்கத்திலே வாக்குகளை வாங்கி இருக்கிறது. அப்படி என்றால் மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது, இரட்டை இலை தவறான நபர்கள் கையில் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் செல்வர் ஒரு முடிவெடுத்தார். வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது என்று இந்த கலாச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்று நேர்மையாக தேர்தலை சந்தித்தோம். 3 லட்சம் பேர் அந்த நேர்மையின் பக்கம் நின்றார்கள். மக்கள் செல்வர் வெற்றி தள்ளி போய் இருக்கலாமே தவிர தடுக்க முடியாது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிருப்தி, மக்கள் அடைந்திருக்கக்கூடிய துன்பம், அதற்கு மாற்று மருந்து இன்றைக்கு என்டிஏ கூட்டணி தான். பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வைக்கக்கூடிய, மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் அங்கம் வைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி தான். இன்றைக்கு அதற்காகத்தான் இவ்வளவு தப்பு, இவ்வளவு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்திற்காக அதை மூடி மறைப்பதற்காக மொழிப்போர் என்ற ஒரு புதிய பிரச்சனையை திமுக கையில் எடுக்கிறது. அண்ணன் டிடிவி அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். தமிழ்நாட்டுக்கு தேவை இருமொழி கொள்கை தான். 60 ஆண்டு காலமாக இருமொழி கொள்கையை தான் நாம் பின்பற்றி வருகிறோம். தமிழ்நாட்டுக்கு அதுதான் உகந்தது. ஆனால் விருப்பப்பட்டு 3வது மொழியை படிப்பதற்கு இங்கே தடை கிடையாது. விருப்பப்பட்டு இந்தியை படிப்பதற்கு இங்கே தடை கிடையாது. தனியார் பள்ளிகளிலே, சிபிஎஸ்இ பள்ளிகளிலே ஹிந்தி என்பது பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கால சூழ்நிலையின் காரணமாக 3வது மொழியை நீங்கள் கற்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை சொல்லுமே. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி கொடுப்போம் என்று சொல்வார்களே. ஆனால் இங்கே இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றி வருகிறோம், இது ஒத்து வராது என்று முதலமைச்சர் முடிவு செய்வாரே. ஆனால் இவர்கள் போக வேண்டிய இடம் எது? டெல்லியிலே போய் பிரதமரை சந்தித்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை சொல்லி அங்கே பேச வேண்டுமே தவிர இங்கே வந்து மொழிப்போர் என்று சொல்வதிலே எந்த வகையிலே நியாயம்? இவர்களுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் மத்திய அரசை போய் அணுகுகின்றார்கள். யாருக்குமே பிரயோஜனப்படாத கடலிலே கலைஞர் பேனா வைக்கக்கூடிய திட்டத்துக்கு அனுமதி வேண்டும் என்றால் மத்திய அரசிடம் சத்தமில்லாமல் போய் வாங்கி கொண்டு வருகிறார்கள். கருணாநிதியினுடைய சிலையை அறிவாலயத்தில் திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசிடம் அனுமதி வாங்கி அப்போதைய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவை அழைத்து வருகின்றார்கள். கருணாநிதி உருவம் பொறித்த வெள்ளி நாணயத்தை வெளியிடுவதற்கு மத்திய அரசிடம் அனுமதி வாங்குகின்றார்கள். அப்படி வந்து வெளியிடுவதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்து வருகின்றார்கள். இவர்களுக்கு ஒரு தேவை என்றால் மத்திய அரசை போய் அணுகுகின்றார்கள். ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மொழிப்போர் என்று இவர்கள் சொல்வார்களே. ஆனால் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய இந்த அவலத்தை மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது என்று மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? ஆக மக்களை எல்லா நிலையிலும் ஏமாற்றக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள். போதும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொள்ளையடிப்பதற்கு மக்கள் வாய்ப்பை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைத்து விட்டது. அது மக்கள் வழங்கிய வாய்ப்பு கிடையாது. பழனிசாமி ஆணவத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வாய்ப்பு. போதும், கொள்ளையடித்து முடித்து விட்டார்கள். இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தான் நாம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியிலே நின்று மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டு நலனுக்காக உழைக்கக்கூடிய நல்ல தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியிலே நின்று இன்றைக்கு போராடக்கூடிய தலைவர் அண்ணன் டிடிவி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை சிறப்போடு ஏற்பாடு செய்த சோழவந்தான் தொகுதி கழகத்துக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.